ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லிக்கு சூப்பராக ஏற்ற மாதிரி தண்ணி தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 10 கொடுத்தாலும் பத்தாதுங்க. வாங்க அப்படிப்பட்ட தக்காளி சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 5 போல் தக்காளி தண்ணியில் போட்டுக்கிறேன். 5 to 6 வரமிளகாய் நான் எடுத்துக்கிறேன். அதையும் தண்ணியில் போட்டு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிண்டி விட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணோடனே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொதிக்கட்டும். நான் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவு. அதை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். கெட்டியாகிறதுக்கு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். அதையும் 2 மினிட்ஸ் கொதிச்சோடனே 4 போல் இட்லி எடுத்து தண்ணி தக்காளி சட்னியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் 4 கொண்டான்னு கேட்பாங்க. சூப்பரான தக்காளி சட்னியை யார் ட்ரை பண்ணிங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.